Hello guys, welcome back. This is module number 2.7 in gravity based question solving. ப்ரீவியஸாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் கலோரிமெட்ரி. இது எல்லாமே நீட் ஃபிசிக்ஸ் சீரீஸ்னு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்காக அதை நீங்கள் ரெஃபர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries. கிராவிட்டியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 2 ஸ்டோன்ஸ் ஒரே நேரத்துலேருந்து த்ரோ பண்ணப்படும் போது மீட் பண்ணக்கூடிய அந்த டைமிங் எவ்வளோ இருக்கும், அது மீட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான பெஸ்ட் இருக்கக்கூடிய கால்குலேஷன் இருக்கிற கொஸ்டின். A ball is dropped from the top of the tower 100 meter high. Simultaneously, another ball is thrown upwards with a speed of 50 meter per second. At what time they do cross each other? ஸோ எந்த டயத்தில் ரெண்டும் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. இது மேலேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவா, பாட்டம்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவா, ஸோ டாப்லேருந்து வர டைமா பாட்டம்லேருந்து வர டைமா அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்குமே ஒரு ரூட் இருக்குது. இதில் 2 வகையான மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல ஆஸ் பர் மெத்தட், வெரிஃபைடு மெத்தட் என்னவோ, ஸோ ஆஸ் பர் வெரிஃபைடு மெத்தட் என்னங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணி சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்கான 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். 2த்தில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்கிறது யூ கேன் டெல் மீ இன் த கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வி வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம் நவ். So moving to the question, that's the diagram, free body diagram. The top of the tower, the total height is 100 meter அப்படிங்கிறத ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் 100 meter a ball is thrown. அது இன்னொரு பாலும் கீழேருந்து த்ரோ ஆகுது. த பாட்டம்லேருந்து த்ரோ ஆகிற வெலாசிட்டி u2, மேலேருந்து த்ரோ ஆகக்கூடியது, அதாவது த்ரோன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஃப்ரீ ஃபால். ஏன்னா ட்ராப்டுங்கிற வார்த்தை கொடுத்ததுனால இட் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங். பட் ஆனால் அதுக்கும் சம் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹெயிலிங் வித் வெலாசிட்டி u1. அது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் h1, அது ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் t1. பாட்டம்லேருந்து மேலே போகக்கூடிய ஹைட் h2, அதனுடைய டைம் t2. இதெல்லாம் நமக்கு கையில் இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ த டோட்டல் ஹைட் h ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொன்னால் த வேல்யூ ஆஃப் h1 விச் இஸ் ஈக்குவல் டு x. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் மேலேருந்து பார்க்கும்போது இது x அப்படின்னு சொன்னால், அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னவாக இருக்கும்? ஒட்டு மொத்தமாக இருக்கிற 100 மீட்டர்லேருந்து இந்த எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா 100 மைனஸ் எக்ஸ் இல்லைங்களா? ஸோ h1 ஈக்குவல் டு எக்ஸ், h2 ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ். இதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த வேல்யூ ஆஃப் u2 ஈக்குவல் டு 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆஃப் h1 ஈக்குவல் டு half gt1 ஸ்கொயர். h1ஓட வேல்யூ எக்ஸு, ஜியின் மதிப்பு 10, t1ஓட மதிப்பு இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ புட் இட் அஸ் t1. இரண்டாவதாக h2 ஈக்குவல் டு u2 t2 மைனஸ் half gt2 ஸ்கொயர். இங்கே u2 t2 ஏன் வருது? பிகாஸ் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர் என்பதே சரியான விடை அல்லவா? ஏன்னா இங்கே மேலேருந்து வரும்போது இட் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங். அப்போது u ஈக்குவல் டு 0. அதனால தான் இந்த u 0 பண்ணிவிட்டு வெறும் gt ஸ்கொயர். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. சம் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் தேர். அப்போது h2 u2 by 2 மைனஸ் half gt ஸ்கொயர். ஏன்னா g இஸ் above. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது we are putting the value of g மைனஸ் g அப்படின்னு எடுக்கிறோம். இப்போது நம்ம இதை எடுக்கும்போது the value of h2 which is equal to 100 minus x, u2 into g2 50 into t2 minus 1 by 2 g t2 square. இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சாச்சு. 2 ஈக்குவேஷன்ஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, this is equation number 1, this is equation number 2. அதாவது x equal to 1 by 2 t into t1 square, 100 minus x equal to 50t minus 1 by 2 t into t2 square. அதுவும் t2, this is also t2. ஏன்னா ஏன் அதை ஒன்று தனியாக t1 t2ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூவில் இந்த எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும் பொழுது தட் வேல்யூ ஆஃப் 1 by 2 10 t1 ஸ்கொயர், 100 மைனஸ் 1 by 2 into 10 into t1 ஸ்கொயர் which is equal to 50t minus 1 by 2 10 into t2 ஸ்கொயர். இப்போ t1 t2 இரண்டுனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ they are meeting at the constant time அப்படின்னு நம்மளாகவே எடுத்து அசம்ஷன் பண்ணி என்ன பண்ணுறோம், t1 ஈக்குவல் டு t2 ஈக்குவல் டு t. இப்படி அவங்க சம்மில் கொடுக்கவில்லை. நாம தான் t1 ஈக்குவல் டு t2 ஈக்குவல் டு tன்னு we are just அசியூம் பண்ணி தான் இதை கொண்டு போகிறோம். ஏன்னா இது நம்ம கொஸ்டினில் எந்த இடத்துலையும் கொடுக்கல. அப்போ நம்ம எடுக்கும்போது எல்லாத்தையும் tன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா 100 மைனஸ் 1 by 2 10 இன்ட்டு வெறும் t ஸ்கொயர். ஸோ t1ம் t2வும் காமன் அப்படின்னா இந்த 10 by 2 இந்த 10 by 2வும் காமன். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் 100 இந்த ஈக்குவேஷனில் 50 டைம்ஸ் ஆஃப் t, அது மட்டும்தான் பாக்கி இருக்கும். டிவைட் பண்ணால் 2 செகண்ட்ஸ் முடிஞ்சா. அப்போது t1 மதிப்பும் 2 செகண்ட்ஸ், t2 மதிப்பும் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் இந்த ஸ்டெப்போட முடியுது.
இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, இந்த T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T அப்படின்னு நாம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் இந்த கொஸ்டினோட முக்கியமான ஹைலைட்டாக இருக்குது. இதை இன்னொரு அப்ரோச்சில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ண மெத்தட் அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரைட்? ஏன்னா முதலாக நம்ம பார்த்தது வெரிஃபைடு ஆன்சர், நம்ம அதை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாம் பார்க்கக்கூடியது இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை. ஓகேங்களா? இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இல்லாமலும் போகலாம். நம்மளோட ஒரு கன்செப்ஷனில் நம்ம கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ எம் டூயிங், T1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h1/g. வேல்யூ ஆஃப் ஹெச்ங்கிறது எக்ஸு. த வேல்யூ ஆஃப் u2 ஈக்குவல் டு g இன்ட்டு T2. கிராவிட்டி இன்ட்டு டைம் அப்படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி இல்லையா இப்போ. ஸோ u ஈக்குவல் டு g இன்ட்டு T2. த வேல்யூ ஆஃப் T2 ஈக்குவல் டு u/g. வெலாசிட்டியின் மதிப்பு 50 டிவைடட் பை கிராவிட்டி 10ன்னு போட்டால் 5 செகண்ட்ஸ். இப்போ டைம் 2வின் மதிப்பு 5 செகண்ட்ஸாக மாறுகிறது. இங்கே 5 செகண்டு. பட் ஸ்டில் நாம் h2 கண்டுபிடிக்கல இல்லையா. இரண்டாவதாக ஆல்ரெடி we have found the values of 5 செகண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், h2 கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ என்ன செய்கிறோன்னா அதே 100 - x ஃபார்முலா தான். எக்ஸிற்குள்ளார 1/2 5t1 ஸ்கொயரை கொண்டு வரும். ஸோ தட் இஸ் 2ஆல் கட் பண்ண 5. x ஈக்குவல் டு 5 இன்ட்டு t1 ஸ்கொயர். தட் இஸ் 100 - 5t1 ஸ்கொயர் 50 இன்ட்டு t2. 5 கட்டுக்க சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. 1/2 இன்ட்டு g இன்ட்டு t ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 5 பண்ணால் 5. ஸோ -125. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கொண்டு வரோன்னா, இங்கே -125 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 50 இன்ட்டு 5 250 -125 கட் பண்ணால் 125. இந்த 100 இங்கே போகும்போது -100 25. ஸோ 5t1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25. Then the value of t1 square which is equal to 5. Then the value of t1 equal to square root of 5, probably 2.2 seconds அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது நம்மளோட மெத்தட் படி நாம் கொண்டு வந்த விஷயங்கள், அவ்வளோதான். சரிங்களா? இதில் மேலே வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நம்ம வெரிஃபைடு ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த வெரிஃபைடு ஆன்சரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அசம்ஷன் T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T. அதை மட்டும் நாம் செய்யாமல் T2வின் மதிப்பை தனியாக கண்டுபிடிச்சி T1இன் மதிப்பை தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் நம்மளோட அப்ரோச் படி போயிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸை எப்படி ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். ரிகார்டிங் தி ஐடியாஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். முதல் விஷயம், ஹெச்சோட வேல்யூ 100ம் U2வின் மதிப்பு 50 m/s இருக்கு இல்லையா. இதில் 50 m/s அப்படியே வச்சுட்டு ஹைட்டின் மதிப்பை 200 மாற்றும்போது நமக்கு டைம் எவ்வளோ கிடைக்குதுன்னு செக் பண்ணலாம். இரண்டாவது வகை, ஹைட்டின் மதிப்பு 100ஆகவே இருக்கட்டும், U2வின் மதிப்பை 50லேருந்து 20ஆக குறைக்கும்போது இந்த டைமிங்கின் மதிப்பு என்னவாக இருக்குது. மூன்றாவது காம்பினேஷன், ஹைட்டும் 200 ஏற்றியாச்சு, வெலாசிட்டியும் 50லேருந்து 20ஆக குறைத்தாச்சு. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் டைம் என்ன இருக்குது. இப்போ இந்த டைப் ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 3 வகையான ஆன்சர் கிடைக்கும். உயரத்தை அதிகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய டைமிங், வெலாசிட்டியை குறைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய டைமிங், அதே நேரம் 2 வகையிலையும் உயரம் அதிகமாகவும் ஆகுது, வெலாசிட்டி குறையவும் குறையுது, அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய டைமிங். இதில் 4வது காம்பினேஷனும் எடுக்கலாம். ஹெச்சின் மதிப்பு 200 மீட்டர் அதிகமாக்குது, யூவின் மதிப்பு 60 m/s, 60 80ன்னு கூட எடுத்துருங்களேன், 80 m/s மாறுது. அப்போது இதனுடைய டைம் கேப் எவ்வளோலாம் மீட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம 4-5 காம்பினேஷனில் ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா மெத்தடுங்கிறது சிம்பிளிஃபைடாக ஒரே விஷயத்தில் முடிச்சிடுச்சு. ஃபார்முலாவும் ஒன்று, மெத்தடும் ஒன்று. ஆனால் அதுக்கு நம்ம வேல்யூஸை அதிகப்படுத்தும் போதோ கம்மிப்படுத்தும் போதோ என்ன மாதிரியாக இதோடைய வேல்யூஸ் மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதா தான் இருக்குது இந்த கொஸ்டினோட ஸ்டெப்ஸே. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது த்ரோயிங் பால் ஃப்ரம் த டாப் வித் இனிஷியல் வெலாசிட்டியோட ஒரு பாலை நாம் த்ரோ பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரீ ஃபால்லே இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஃப்ரீ ஃபால் இல்லாமல் பாலை நான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹைட்லேருந்து ஸ்பெசிஃபிக் வெலாசிட்டி அது ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்லேருந்து த்ரோ பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஐம் சர்ச்சிங். அதையும் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். அதுலேயும் ஒரு சில பெக்யூலரான கொஸ்டின்ஸ்லாம் நிறையாக இருக்குது. இது ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொஜெக்டைலுங்கிறது ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கணும். ப்ரொஜெக்டைலுங்கிறது ஒரு புள்ளியில் ரெஸ்ட்லேருந்து தொடங்கி மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணி மறுபடியும் 0க்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் எட்டினா தான் அது ப்ரொஜெக்டைலுங்கிற ஃபார்முலாவில் வரும். மற்றது இது எல்லாமே என்னென்னா வெர்டிக்கல் மோஷனில் மட்டும்தான் வரும். வெர்டிக்கல் மோஷன் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வரும். ஆப்ளிக்னா ஆங்கிளில் சரிபாதியாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது தவிர இன்னும் பல ஐடியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு டவர் இருக்கும், அந்த டவரில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார்.
அவர் பாலை எத்துறாரு. எத்தும்போது அது ஒரு சில டிகிரிஸ் போய் அதுக்கப்புறமா கீழே விழுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிகிரிஸில் அவர் எந்த புள்ளியில் எத்துனாரோ அதுலேருந்து வர்ற வரைக்கும் அது ப்ரொஜெக்டைலாக ஆக்ட் ஆகும். அதற்கப்புறமா அது என்னவா மாறும் அப்படின்னா வெர்டிக்கல் மோஷனாக மாறும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து ரொம்ப அற்புதமான பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பல வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸோட பேஸ்க்காக. 2 நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கக்கூடிய 2 நாட்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுறோங்கிற ஃப்ரீக்வன்சியில் தான் we are ஆப்ரேட்டிங். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஆல் த வீடியோஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries. தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் in the comments box. Thanks for watching this video. Thank you.